அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 38, குறள் எண் 371. ஊழ். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும். கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும். அப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ்தான் சோர்வில்லாத முயற்சியுமாகும், கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊழ்தான் சோம்பல் ஏற்படும். அப்போ ஊழ் இரண்டையுமே செய்யும் என்று சொல்கிறார். இதற்கு சரியான காரணம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகி மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் வருகிறாள். அப்போது கோவலனிடம் எந்த விதமான செல்வமும் கிடையாது. அப்போது என்ன சொல்லுகிறார்? கண்ணகி ஏற்றுக்கொள்கிறார், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? கண்ணகியும் கோவலனும் இப்போ ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், சோழ நாட்டில் நாம் பூம்புகாரில் இருக்க வேண்டாம், நாம் நேரடியாக பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு செல்வோம் என்று மதுரைக்கு வருகிறார்கள். மதுரைக்கு வந்தவுடன் தன்னுடைய ஒரு காற்சிலம்பினுடைய காற்சிலம்பை கொடுத்து கோவலனிடம் போய் அதை விற்று நாம் பிழைப்பு நடத்துவோம் என்று சொல்கிறாள். அதேபோல் இவன் விற்கச் செல்கிறான். ஆனால் பொற்கடனுடைய சூழ்ச்சியால் மன்னனிடம் ஏவிவிட்டு கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இதை அறிந்த கண்ணகி நேரடியாக மன்னவனிடம் சென்றவுடனேயே தேரா மன்னா என்று தான் சொல்கிறாள். தேரா மன்னா என்று சொல்லி தன்னுடைய கணவன் கோவலன் குற்றமற்றவன் என்பதை உணர்த்துகிறார். அப்போது அந்த மன்னன் யானே கல்வன் என்று சொல்லி உயிர் துறக்கிறான். கூட இருந்த தன்னுடைய மனைவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறக்கிறாள். இந்த மாதிரி சூழலில் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டும் என்கிறார். அந்த ஊழ்வினை தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கையாண்ட விதம். அற்புதமான குறளுங்க, அற்புதமான குறள். எல்லாமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்களுமே அற்புதமானவை. இவைகளை ஒருவன் படித்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான், நான் உறுதியாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.